today. பிரசங்கத்தின் தலைப்பு நம்ம வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பேசுகிற பிரசங்கம் தான். தலைப்பு தான் ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் விஸ்டம். ஃபெய்த்ஃபுல்னஸ் விசுவாசம், விசுவாசம் ஞானம் உள்ள ஊழியக்காரன். ஓகே, இன்றைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட அந்த காஸ்பல் பகுதியில் what we have read in the gospel, Jesus is saying in this parable about the faithful and wisdom servant. What we have read, we know that God chooses his servant by giving the talents. அது ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இப்போ நம்ம ஊழியக்காரர்களாக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்மளை தெரிந்து கொண்ட ஆண்டவருக்கு தெரியும் நம்மளோட திறமைகள், நம்மளோட தாளங்கள், நம்மளோட அனுபவங்கள் வைத்து தான் ஆண்டவர் இன்றைக்கு அந்த பூமியிலும் சொல்கிறார். நடைமுறை இன்றைக்கு நம் வாழ்க்கையிலும் டுடே சிச்சுவேஷன் ஆல்சோ ஈக்குவலி த சேம். The talents comparing with the current situation in our central district, அது வச்சு கம்பேர் பண்ண நான் யோசிச்சு பார்த்தேன். எதை பற்றி பேசுவோம், எல்லாம் ஒளிக்காரங்களாக இருக்காங்க, all pastors. Okay, let's talk about us. It has to be related about us. So what I saw, the word of God says that the first servant, the man who is going for a long journey, so we compared this man to Jesus Christ. As you know, Jesus Christ is now in the heaven, ascended to heaven. He has gone a long journey, and then the man, before he goes, he hands over his properties to his servant. So same as Jesus Christ, as he left before he ascended to heaven, he gave the responsibility to the disciples. He hands over his ministry to the disciples. Hang on, let me take the Bible. Okay, we all know well-known verse, the responsibility which Jesus handed over, the Great Commission. ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுக்கப்படாத முன்னுக்கு ஒரு ஊழியம் சீசர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த சீசர்களை இன்றைக்கு ஊழியக்காரர்களாக நம்ம இருக்கிறோம். ஆக அந்த மத்தேயு 28 நாம் வாசிக்கும் போது நம்ம பார்க்கணும், ஆண்டவர் ஒரு கிரேட் கமிஷன் நம்மளுக்கு ஒப்பு கொடுத்துட்டு போறாங்க. மத்தேயு நான் வாசிக்கிறேன். மத்தேயு 18 பார்க்கலாம். And Jesus came and spoke to them, saying, all authority has been given to me in heaven and earth. Go therefore and make disciples of all. Go therefore and make disciples of all nations, baptizing them in the name of the Father, Son, and Holy Spirit, teaching them to observe all things that I have commanded you, and lo, I am with you always, even to the end of the world. ஆக கிறிஸ்து இயேசு பரலோகத்துக்குள்ள எடுக்கப்படாதவனுக்கு நம்மளுக்கு இந்த ஊழியம் கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த மனிதன் தூர பயணம் ஒன்று பண்ணுறார். அவர் தூர பயணத்துக்கு போகும்போது அவருக்கு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் தன்னோட வேலைக்காரர்களை கூப்பிட்டு ஒப்படைக்கிறார். சரிங்களா? அப்போ அவர் ஒப்படைக்கும் கூட அவர் திறமைகள் பார்க்குறாரு. எல்லாம் ஊழியக்காரனோட திறமை ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஊழியக்காரரை பார்த்து ஒருத்தருக்கு அருமையாக வேலை செய்யணும், நல்ல நம்பிக்கை, அவனுக்கு 5 தாளந்து கொடுக்குறாரு. சரிங்களா? 2வது ஊழியக்காரனுக்கு 2 தாளந்து, அதே போல் 3வது ஊழியக்காரனுக்கு 1 தாளந்து. So we as pastors, bishop in the wisdom of God has assigned us and given us the responsibility. Some pastors he gave 5 talents, that is the cathedral. We have 3 senior pastors, experienced pastors, pastors with ability. Okay, God has given you 5 talents, pastors, so that the 5 talents you will multiply it into 10 talents. That is what we see. Okay, as senior pastors, experienced pastors,
what is happening in Cathedral, we can see the growth in Cathedral. God has given you a large number of membership. God has given you educated members. God has given you rich members. God has given you the experienced members. சரிங்களா? இதெல்லாம் ஆண்டவருக்கு இந்த சபையில் இருக்குது. இதையெல்லாம் கரெக்டா அதை நடத்த போறது உங்களை தான். அந்த 5 தாளந்து ஆண்டவர் விஷயம் மூலமாக கொடுத்திருக்கிறார். நீங்க அருமையாக செய்து கொண்டிருக்கிறீங்க. நம்ம பார்க்கணும், அநேக நிகழ்ச்சிகள், அநேக ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்குது இல்லையா? அதுதான் அந்த இப்புள்ள சூழ்நிலைக்கு நம்ம மும்பை பண்ணுறோம். நம்ம ஏஎஸ்எம்க்கு கெத்தீட்ரல் ஊழியம். ஓகே, we can see. இரண்டாவது நம்ம பார்க்குறோம் அந்த 2 தாளந்து. அந்த 2 தாளந்து யாரை நம்ம பார்க்குறோம்? the next level of senior pastors who are equally experienced. So Bishop with his wisdom has assigned this the next level of senior pastors like Holy Cross Church, Cherras Church, Good Hope Church, where is the church? Okay, Good Shepherd. இதெல்லாம் இந்த செகண்ட் லெவலில் 2 தாளந்து நம்ம பார்க்குறோம். இந்த சபையிலும் ஊழியங்கள் நடக்குது, வளர்ச்சி இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனான்ஷியலி செகண்ட் லெவல் இருக்கிறாங்க. And then now we compare the third level, that is the one talent. ஓகே, நான் பார்க்குறேன் என்னன்னாக்கா இந்த ஒன் டேலண்ட் சர்ச்சஸ் வந்து எங்கள் சர்ச்சில் எடுத்துக்கோங்க. சந்தோஷ சபை, மேரு சபை, பூஜ்யம் சபை, இப்போ சுபாங் சபை, வங்சா மஜு, குட் சமரிட்டன், இந்த சபைகள் குறித்து ஒரு தாள் அந்த ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்கள்லாம் புது ஊழியக்காரர்கள், அனுபவம் அவ்வளோ இல்லை, அதனால் உங்களுக்கு ஒரு தாளந்து கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறோம். ஆக இன்றைக்கு சுத்தமாக என்ன சொல்ல வரோம்னாக்கா, இந்த 3 தாளங்களை பார்க்கும்போது கெத்தீட்ரல் அருமையாக 10 ஆக்கிட்டாங்க. 5 தாளந்து 10 தாளந்து அவங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்து நிறைய நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். டேவிட் எடுத்துட்டாங்க, எவ்ரி ஃப்ரைடே கெஸ்ட் ஸ்பீக்கர் கூப்பிட்டு வச்சுருக்கிறார். நம்ம கெஸ்ட் ஸ்பீக்கர் சண்டே வருஷத்துக்கு ஒரு ஆள் கூப்பிட்டாலே கூட ரொம்ப யோசிக்கிறாங்க. நம்ம கவுன்சிலர் நீங்களே பேசுகிறீங்களா, நீங்களே பேசுங்களேன், எல்லாத்துக்கும் கெஸ்ட் ஸ்பீக்கர் அப்படி பேசிக்கிறாங்க, காசும் வெளியாக பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் கெத்தீட்ரலில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, போட்டு அறுவடை அந்த அறுவடையை அவங்க அறுக்கிறாங்க. அந்த அந்த அனுபவம் நம்ம பார்க்குறோம். அங்கே 5-10 ஆகிட்டாங்க. அதே போல் மற்ற அந்த செகண்ட் லெவல் 2 தாளத்தில் உள்ளவங்க அவங்களும் முயற்சி பண்ணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த 3வது தான் நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். நம்ம சபைகள் ஹோலி கிராஸ் இன்டர்நேஷனல், தௌசா, மேரு, குஜோ, அந்த மாதிரி சபைகள் வந்து நம்ம அங்கத்தினர்கள் வந்து குறைவாக இருக்குது. ஃபைனான்ஷியல் நம்ம சொல்கிறோம், எங்கள் சபைகளான ஃபைனான்ஸ் தான் ப்ராப்ளம் இருக்காங்க. அதனால் நீங்கள் செய்கிற மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கேஸ் ஸ்பீக்கர் கொண்டாந்து நாங்கள் பேச வைக்க முடியாது. அதில் மாதத்துக்கு கேஸ் ஸ்பீக்கர் வர வச்சு கூட கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு, சபையாளர்களுக்கு நம்மளுக்கே குறைவாக இருக்குது. ஆக இதில் வந்து அந்த ஒரு தாளந்து 2 தாளந்து ஆக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, அந்த ஒரு தாளந்து வாங்கின ஊழியக்காரன் போல நம்ம இருக்கக்கூடாது. அவன் என்ன பயந்தானாக்கா, ஐயோ இந்த ஒரு தாளந்து நான் ராங்லி இன்வெஸ்ட் பண்ணாக்கா, ஏதாவது செஞ்சாக்கா அதுவும் போயிருமே. ஆனால் அவனுக்கு தெரியுது தன்னோட எஜமான் வந்து ஒரு கோலக்காரரு, விதைக்காத இடத்துல அறுக்கிறாராம். அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியும் அது நியாய தீர்ப்பு நாள். நம்மளுக்கு தெரியும் பாருங்க, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறிய சபை இருந்தாலும் அந்த சபையை வளர வைக்க வேண்டும். நம்ம அப்படியே உட்காந்துக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் நான் கேள்விப்படுவேன், நம்ம பாஸ்டர்கள் கூட அந்த சபை பாஸ்டர்கள் வந்து சபையிலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு, வார்த்தைக்கு தகுந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் பிரசங்கம் கூட காலையில் தான் வந்து எழுதிட்டு இருக்கிறாராம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு பாருங்க. ஒரு வீட்டு சந்திப்புள்ள ஒரு ஒரு வளர்ச்சி இல்லாத மாதிரி அப்படியே தான் இருக்குது. அது நம்ம
ஆழமாக கவனிக்க வேண்டியது. அந்த ஒரு தாளந்து வைத்துக்கிட்டு அந்த ஊழியக்காரன் பயந்தான் பாருங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உதச்சிட்டான் பாருங்க. ஆனால் அந்த எஜமான் வந்து கேட்குறாரு பாருங்க, நீ ஒரு சோம்பேறிடா, நீ போய் அது காசு நீ புதைச்சி அது நீ பேங்கில் போட்டிருந்தாலும் வட்டி கிடைச்சிருக்கோம். ஆக இன்றைக்கு இந்த சபைகள், இந்த சிறிய சபைகள், மூன்றாவது சபையை குறித்து ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். அந்த சோம்பேறியான ஊழியக்காரனாக இருக்கணுமா? நம்ம சபையாருக்கு மேலே நம்ம குறை சொல்லிவிட முடியாது. ஆக நம்ம ஆண்டவரோடு இருக்கணும். If you are with Christ, definitely Christ will lead us. The Holy Spirit will teach us, will guide us. ஆக நாம் ஜெபிக்கிறதாக இருக்கிறோம், வேத வசனம் வாசிக்கிறதாக இருக்கிறோம், மெடிடேஷன்கள் இருக்க வேண்டும். அநேகரோடு நம்ம கலந்து சில காரியங்கள் நம்ம அனுபவ வாசங்களோட பேசி நம்ம காரியங்கள் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். இல்லை இது இருந்தது போதும், இப்படி ஒன்றும் வளர்ச்சி இல்லாமல் அவன் பயந்தது போல நம்மளும் பயந்து கொண்டிருந்தாக்கா ஆண்டவர் நியாயத்தில் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நீ யாருன்னு தெரியாதுன்ற வரான். போன வாரம் வசனத்தில் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்டனாலே நீ யாருன்னு தெரியாது, அப்பாலே போட்டுறாரு ஆண்டவர். ஆக ஊழியக்காரர்களாக நம்ம முயற்சி பண்ண வேண்டும். நிறைய ஃபெலோஷிப் நம்ம கலந்து நிறைய காரியங்கள் கற்றுக்கணும். சபையார் மேலே சின்ன சபை அப்படின்ட்டு நம்ம அந்த குறையை பார்த்துட்டு அதே குறை மேலே நம்ம உட்காந்துக்கிட்டு கூடாது. We should not sit and be lazy because God says you are a lazy servant. ஆக பாஸ்டர்மார்களாக நம்மளை நியமிக்கப்பட்டு நம்மளுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அது ஒரு தாளம் இருந்தாலும் அந்த ஒரு தாளத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கறது இன்னொரு எக்ஸ்ட்ராவான ஒரு தாளம் தான் பாருங்க. ஏன்னா இந்த 5 தாளங்கள் உள்ளவங்க 2 தாளங்களும் ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு பாருங்க. அவங்களுக்கு வந்து ஆண்டவர் புகழ்றாரு பாருங்க. வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் என்று சொல்றாரு பாருங்க. யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் ஓவர் ஃபியூ திங்ஸ் but I will put you in charge of many things. Share your master's joy. அப்ப தேவனோட சந்தோஷம் நாம் பரலோகத்தில் தான் நாம் காணுவோம். ஆண்டவர் மீண்டும் வருகிறார். எப்படி அந்த மனிதன் எப்படி ஒப்படைச்சாரோ அவர் கணக்கு கேட்கும்போது வருகிறார். அதே போல ஆண்டவர் இயேசு வருகிறார். தன்னோட ராஜ்யத்தை குறித்து அவர் வருகிறார். ராஜ்யத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்வோம். அந்த ராஜ்யத்துக்குள்ள செல்ல நம் தகுதி உள்ளவராக இருக்கிறோமா அது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆக ஒரு தாளத்தை தான், அந்த ஒரு தாளத்தை வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதுங்க. ஆண்டவரால் முடியும், தேவனால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. ஆக நம்ம ஆண்டவரை சோதித்து பார்க்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், டெஸ்ட் அண்ட் see that the Lord is good. அப்போ அந்த ஆண்டவர் நம்ம ருசித்து பார்க்க வேண்டும். நம்ம அதெல்லாம் செய்யாமல் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வீட்டு சந்திப்பு இல்லை, ஒரு ப்ரேயர் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டேஷன் இல்லை, கட்டுக்காத சபையில் இல்லையே. இப்போ எங்கள் சபையில் எடுத்துட்டாக்கா இந்த மோஸ்ட் ஒரு 5 ஃபேமிலிஸ் தான் வந்துட்டாங்க. அவங்க பிள்ளைங்க தான் வந்து ஒரு மாதத்தில் நம்ம எப்படி சுற்றி பார்த்தாலும் 2-3 ஹவுசஸ் போய் பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு மாதம் நாங்கள் பேர் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன், நீங்கள் சொல்லுங்கள், கூப்பிடுங்க, வீட்டுக்கு நான் வரேன். யாரும் கூப்பிட மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்ன அது பாசு மாதம்னா உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் வீட்டுக்கு வரணும். ஆனால் அவங்க வந்து என்ன தான் நினைக்கிறேன் தெரியல, மேபி பாசர் வந்தாக்கா நான் வீடு சுத்தம் பண்ணணும், அழகுபடுத்தணும், சாப்பாடு ஏதாவது கொடுக்கணும், தண்ணி கழுவி கொடுக்கணும். இட் இஸ் அ பர்டன் ஃபார் தேம். அதனால் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க பாருங்க. இப்போ நீங்கள் கத்திரிக்கை எடுத்தாக்கா மெம்பர்ஷிப் மாஸ்ட் பி 50, 60, 70, 80 அப்படி இருக்க பாருங்க. ஸோ ஒரு வீடு சந்திப்புனாக்கா மேபி 2 or 3 months உங்களுக்கு குடும்பம் தான் நீங்கள் பார்ப்பாங்க. அதனால் அவ்வளோ இதாக தெரியல. ஆனால் எங்களுக்கு வந்து இருக்கிறது 5-6 வீட்டு தான் பாருங்க. ஒவ்வொரு மாதம் மேபி 2 times போய் விசிட் பண்ணாங்கன்னா இந்த மாதத்துக்கான ஒரு வேலை இல்லையா, நம்மளே வந்து பார்த்துக்கிட்டாரு. அதுவும் நம்ம. ஆனால் we have to pray about it, see what God has the plan for the churches. அதனால் ஒரு காசு தானே, அது பரவாயில்ல, ஒரு தாளந்து தானே. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்மளே அந்த சபையை வைக்கிறது தேவனோட நோக்கம், சித்தம். அந்த சித்தம் நிறைவேறணும். அவரோட ராஜ்யம் வளரணும். அவரோட ராஜ்யத்துக்குள்ளே எல்லாரும் போகணும், யாரும் பின்வாங்கி போகக்கூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் பூமிக்கு வந்தார்.
எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆக ஊழியக்காரர்களாக நம்மளை தேர்ந்தெடுத்து கொண்டால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்பு 5 தாளந்தாக இருக்கலாம், 2 தாளந்தாக இருக்கலாம், 1 தாளந்தாக இருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியும் உன்னோட திறமைகள் பார்த்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த கொடுத்த ஊழியத்தை நம்ம விசுவாசமாக ஞானமாக இருக்க வேண்டும். அந்த ஊழியக்காரனாக, விசுவாசத்தின் ஊழியக்காரனாக, ஞானமான ஊழியக்காரனாக உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சபையாளர்களை நீ கட்டி காக்க வேண்டும். நம்ம அவங்களை பார்த்து குறை சொல்லிட்டு வேணாம். சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்களும் நம்ம மேலே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இது முடிவு இல்லாமல் இருக்கும். ஆக வேறு லெவலுக்கு நம்ம போவோம். ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். தேவன் இன்று நாள் இப்படி கொடுத்த வார்த்தை தொடர்ந்து நம்மளை வழி நடத்துவாங்க. நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீ கொடுத்த இந்த தாளந்து குறித்து நாம் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அது 5 தாளந்தாக இருக்கலாம், 2 தாளந்தாக இருக்கலாம், அல்லது 1 தாளந்தாக இருக்கலாம். தேவனே, அது இருந்தாலும் அது உம்மோட காணிக்கை. தேவனே, நீ கொடுத்த ஊழியர். தேவனே, அந்த ஊழியத்தை நாங்கள் எந்த ஒரு கலக்கம் இல்லாமல், தயக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல் அந்த களத்தில் ஊழியத்தில் இறங்க எங்களை வேலைப்படுத்தும். தேவனே, எங்களை உற்சாகப்படுத்தும். நல்ல ஒரு சுகத்தையும் வேலத்தையும், நல்ல ஒரு விசுவாசத்தையும் ஞானத்தையும் எங்களுக்கு கொடுத்து நடத்தும். அன்பான ஜீவனுள்ள ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.